பெரிய ஆய்வாளர் பாரதி பாடினது மாதிரி யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணணும்னு பாடினார்ல. அவர் படிச்ச மொழிகள் எல்லாத்தையும் படிச்சுட்டு சொல்றாரு, நாம் யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது இனி எங்கேயும் காண முடியாதுன்ட்டார். அது மாதிரி ஒருத்தர் என்ன பண்றாரு, எல்லா மொழியும் படிச்சுக்கிட்டே இருக்காரு வீட்டில் உட்காந்து. தமிழ், ஆங்கிலம், கன்னடம், மலையாளம், துளு, தெலுங்கு, பார்சி, என்னென்ன மொழி இருக்கோ அத்தனை மொழியும் படிக்கிறார். இப்படி வீட்டுல உட்காந்து படிச்சுக்கிட்டே இருந்தாருல, அந்த வீட்டுக்கார அம்மாவுக்கு கோவம் வந்துருச்சு. வேலை மெனக்கட்டு இதே படிச்சுக்கிட்டு இருந்தா சோத்துக்கு என்ன பண்றது, பொழப்பு தலைப்பை பார்க்க வேண்டாமா, இப்படி இதே படிச்சுக்கிட்டே இருக்க எந்த நேரம் பார்த்தாலும் அப்படின்னு அந்த அம்மா திட்டினா. அதுக்கு அவர் சொன்னாரு, அப்படி பேசாதம்மா, மொழி ரொம்ப முக்கியம். மொழியை இழந்துட்டோம்னா இனத்தை இழந்துருவோம். இனத்தை இழந்துட்டோம்னா நம்ம சொந்த நாட்டில் அகதிகளை வாழ நேரிடும். அதுக்கு பல நாடுகள் உதாரணம். அதனால மொழி ரொம்ப முக்கியமா, அதனால படிக்கிறேன். எந்த மொழியில என்னென்ன வளமை இருக்கு, செறிவு இருக்கு, இலக்கணம் இருக்குன்னு படிக்கிறேன். நான் கேட்டுட்டு அந்த அம்மா சொன்னா, நல்லா படிங்க, வேலை மெனக்கட்டு இதே படிங்க. படிச்சு எதுக்கு இல்ல, படிச்சு என்ன ஆக போகுது, படிச்சு எந்த நாய் கேட்க போகுதுன்னு கேட்டுட்டான். படிச்சு எந்த நாய் கேட்க போகுது. அவருக்கு ரொம்ப கோவம் வந்து, யாரு கேட்டா, மனைவி கேட்கிறா. யாரு மனைவி? வேலையா போச்சு இது. நல்லா இருக்கு. அப்பப்ப கன்ஃபியூஸ் ஆகும். எல்லார் வீட்லயும் இந்த மாதிரி சிக்கல் தான் இருக்கு. ஆமா, யாரு கேட்கறது தான் பிரச்சனையா இருக்கு. பூனைக்கு யாரு மணி கட்டுறதுதான் பிரச்சனையே. அது மாதிரி அவர் படிச்சவருடைய மனைவி கேட்டா. அவர் சொன்னாரு, கோவிச்சுக்கிட்டு கிளம்பிட்டாரு, இனிமே உன் கூட வாழ்ந்த வாழ்க்கை வீணா போச்சு, நான் கிளம்புறேன்னு சொல்லி ஊரு விட்டு ஊரு, நாடு விட்டு நாடு, வேற நாட்டுக்கு போயிட்டார். வேற நாட்டுல போய் ஒரு 15 வருஷம் 20 வருஷம் அங்க வாழ்றாரு. அங்க வாழ்ற போது அங்க இருந்த மொழிகள் எல்லாம் அவர் கத்துக்கிறாரு. அவருக்கு எல்லா மொழியும் தெரியுங்கிற விவரமும் அங்க தெரிய வருது. அப்படி இருக்கிற நேரத்துல அந்த நாட்டுல அரசாங்க கருவூலத்துல ஒரு பெரிய குற்றச்சம்பவம் நடைபெறுது. என்ன, களவாணி பேர் ஒரு 10 பேர் வந்து மொத்தமா கொள்ளையடிச்சுக்கிட்டு தப்பிச்சு போயிட்டாங்க. அவரே அப்படின்னா என்ன அர்த்தம், கூட்டமா கொள்ளையடிச்சு தப்பிச்சுட்டாங்க. அந்த கூட்டத்துல வருதேன் தலைவரே வருதேன். இருங்க, கவனத்தை சிதறிப்பாதீங்க. கதை ரொம்ப முக்கியமான கதையை சொல்றீங்க, அதோட சேர்த்து குழப்பாதீங்க. இப்ப என்னாச்சு, திருடிட்டு போனாச்சுன்னா கண்டுபிடிக்கணும்ல. காவல்துறை அதிகாரிகளுக்கு ரொம்ப குழப்பம், தடயத்தை தேட முடியல, ஒரு தடயமும் இல்ல. ரொம்ப விஞ்ஞான முறையில் திருடி இருப்பாங்க இவ்வளவு இருக்கு. கடைசியா பார்த்தா திருட வந்து அவங்க ஒரு பெரிய தப்பு பண்ணிருக்காங்க. வந்தவன் ஒருத்தன் சும்மா வராம ஒரு நாயை கூட்டிட்டு வந்திருப்பான் போல. அந்த நாயை இங்க விட்டுட்டு திருடிக்கிட்டு அவன் தப்பிச்சு போயிட்டான். நாய்